நிச்சயமா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுடைய குடும்பமே நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஒரு விஷயம் தெரியும், தங்கமயில் நல்லவங்களா காமிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் தெரியாமல் போய் சொல்லிட்டாங்கிற மாதிரி அவங்க பிளான் பண்ணி ஒருத்தங்களை ஏமாத்தினதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ கதையை கொண்டு போகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக சரியானு கேட்டால் சுத்தமாக சரி கிடையாது. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ அவரை பிடிச்சி இழுத்து மாணிக்கத்தை கட்டி போடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உள்ளேருந்து பாட்டி அப்புறம் வடிவு மாறி எல்லாரும் வேணாம் அப்படி பண்ணாதீங்க, அவர் பக்கத்து வீட்டு சம்மந்தி அப்படின்னா காலையில் அவனுங்க பார்க்கட்டும், இவனுங்கள்ட்ட முதல்ல காமிச்சிட்டு அப்புறமா போலீஸுக்கு கூப்பிட்டு போவோம், அப்புறமா முடிவு பண்ணிக்கிட்டோம், அவனுங்க கெஞ்சணும், அதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு பேச இதெல்லாம் அநியாயம் அக்கிரமம் வேணான்னு சொல்லி சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க. அவர் வயசில் பெரியவர், அதெல்லாம் வேணான்னு சொல்லி சொன்னாலும் அவரை கட்டி போட்டு அங்கே குமரவேலை காவலுக்கு நிற்க வச்சிடறாங்க. இப்போ தான் தங்கமயிலுக்கு ஒயிட் வாஷிங் ஆரம்பிக்கிறாங்க. ஒயிட் வாஷிங் அப்படின்னா ஒருத்தங்க செஞ்ச தவறுகளை அப்படியே மறைச்சு வெள்ளை அடித்து ரொம்ப நல்லவங்களா காமிக்கிற மாதிரி அப்பா வந்துட்டாராமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இந்த பக்கம் அப்பா என்ன வரல வந்துருவார், அவர் எதாவது தப்பிச்சிருவாருன்னு சொல்லும் போதே அவங்க அம்மா பாக்கியத்துக்கு அப்படியே கண் கலங்குற மாதிரி காமிக்க, அதுக்கு பிறகு அவங்க அப்படியே ஃபோனை வச்சுட்டு இப்படி என்ன நினச்சிட்டு இருக்காரோ, இப்படி போயிட்டாரே அவர், ஆண்டவனுக்கு தெரியும், ஏதோ நம்ம தப்பே செய்யாட்டி கூட ஒன்று ரெண்டு சின்ன விஷயத்துக்கு போய், எது சின்ன விஷயம், ஒருத்தருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் பண்ணி கடைசியில் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது சின்ன விஷயமா, பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் ஒருத்தரை தள்ளி விட்ட மாதிரி பொய் சொல்லி ஒரு வாழ்க்கையில் தள்ளி விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற, ஆண்டவனுக்கு என்னதான் வேலை, இருக்கிறவங்க எல்லாருமே ஏதாவது தப்பு செஞ்சுட்டு நான் மன்னிச்சிரு, எனக்கு சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னா சரி பண்ணி கொடுத்துருவாங்களா? உடனே இப்போ அதனால் பார்த்துப்பாங்கன்னு சொல்ல அங்கே கதிர் வந்துடுறாரு. இவங்க ரோட்டில் நிற்கிறாங்கிறத பார்த்துட்டு இவரே கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறாரு. என்ன அவர் வரலையா, அவரை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் கதிர் இப்போ திருப்பி இவர் வீட்டுக்கே வரும்பொழுது அங்கே இவங்களை கட்டி போட்டிருக்கிறத பார்த்துடுறாரு. ஐயோ இது மாமா அப்படின்னு போய் கிட்டக்க போகிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?